சுரேஷ் சலே தொடர்பான பல்வேறுபட்ட மர்மங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிவந்திருக்கு. அவரிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற பாஸ்போர்ட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட ஸ்டாம்ப் தொடர்பாக பல்வேறுபட்ட மர்ம முடிச்சுக்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலே நீதிமன்றத்துக்கு பொய் சொல்லி இருக்கிறார் என்று இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சலே மூடி மறைத்தார் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விவரங்கள் இன்றைய தினம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. சுரேஷ் சலே சார்பிலே மன்றிலே ஆஜராகியிருந்த லோயர்கள் தெரிவித்த பல்வேறுபட்ட மறைக்க முயன்ற விடயங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே அம்பலமாகி இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. தான் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு ரிட் மனு ஒன்றினை இவர் தாக்கல் செய்திருந்தார். சுரேஷ் சலே சார்பிலே அவரது சட்டத்தரணிகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இவ்வளவு நாட்களும் சட்டத்தரணிகளுக்கு காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்திலே வைப்பதற்குரிய காலம் வழங்கப்பட்டிருந்தது. இன்று என்ன ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைய தினம் இப்பொழுது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பிலே அவர்களது நியாயப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற பல்வேறுபட்ட வரைவுகள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு நாளை வரை நீடிக்கப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் நீதிமன்றத்திலே என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பாக ஆராயப் போகிறோம். அவரது பாஸ்போர்ட்டிலே இருப்பதாக சொல்லப்படுகின்ற பயணங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இன்றைய தினம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய காலம் என்று சொல்லப்படுகின்ற குண்டுவெடிப்பு இடம்பெற்ற காலத்தில் தான் இலங்கையில் இல்லை என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற சுரேஷ் சலேக்கு இது பேரிடியாக மாறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் குறிப்பிட்ட திகதிகளில் இலங்கையிலே இருந்திருக்கிறார் என்பது இன்று அம்பலமாகி இருக்கிறது. எனவே இவைகள் தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காலியாக இருக்கப் போகிறது. அத்தோடு இலங்கை ஜனாதிபதியை விட கஞ்சிப்பானை இம்ரான் மிக மிக பிரபல்யம் ஆனவர் என்றும் அவருக்கு பலம் அதிகம் என்பது போன்றும் யார் தெரிவித்திருக்கிறார் என்றால் உதயகம்பம்பில. அவர் என்ன தெரிவித்திருக்கிறார், ஏன் அவ்வாறு தெரிவித்தார் என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். இதேவேளை ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 26 வாகனங்களை காணவில்லையா? அதே வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ஜனாதிபதி மாளிகைகள் அவற்றுக்காக பல கோடிக்கணக்கான பணம் வீண்பிரியம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனது பராமரிப்புக்காகவும் அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்காகவும் இவைகள் தொடர்பாகவும் ஆராய்வதுதான் இன்றைய காணொளியாக இருக்க போகிறது. வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளியை பாருங்கள். வணக்கம், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளிகளில் உள்ளே செல்லலாம். சரி, என்ன இந்த சுரேஷ் சலேயின் விடயத்திலே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான மூளையாக இருந்தவர் இந்த சுரேஷ் சலே என்று சொல்லப்பட்டு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரால் தான் பல்வேறுபட்ட விடயங்கள் திட்டமிடப்பட்டன. அவர்தான் அவற்றை தலைமை தாங்கி நடத்தினார் என்பது தொடர்பாக அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருந்தார் என்று ஆரம்பங்களில் தெரிய வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனை எதிர்த்து சுரேஷ் சலே சார்பிலே மன்றில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்படக்கூடாது என்றும், தன்னை விசாரணையின் போது துன்புறுத்துகிறார்கள் என்றும், சாணி அபேசகர் பழிவாங்குகிறார் என்பது போன்றும் பல்வேறுபட்ட கட்டங்களிலே பல்வேறுபட்ட விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தன. எனவே இவற்றுக்கெல்லாம் அவர் சார்பிலே மன்றிலே ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் பல்வேறுபட்ட பதில்களை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு நாட்களாக சுரேஷ் சலே சார்பிலே மன்றில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் தங்கள் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார்கள். அதே வேளையில் குறிப்பிட்ட திகதிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட வாக்குமூலங்கள் சுரேஷ் சலே தரப்பாலும் பெறப்பட்டிருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. சுரேஷ் சலேயிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் பல்வேறுபட்ட முரண்பாடுகள் இருப்பதாக இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் தனது சாட்சியத்திலே தெரிவித்திருக்கிறார், 2019ஆம் ஆண்டு தான் ஜனவரி மாதம் இந்தியாவுக்கு சென்றதாகவும், அதே ஆண்டு காலப்பகுதியிலே டிசம்பர் மாதம் தான் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வந்தேன் என்பது போன்றும் சுரேஷ் சலே வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஆனால் அவரிடம் இருக்கின்ற பாஸ்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 54வது பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பதன்படி அவர் மே மாதம் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார், ஜூன் மாதம் திரும்பவும் வந்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த பாஸ்போர்ட்டுகளில் நாங்கள் பயணிக்கின்ற வேளையிலே அங்கே அந்த நாட்டினுடைய இலச்சினை பொறிக்கப்பட்ட ரப்பர் ஸ்டாம்ப் குத்தப்படும். அவ்வாறு இவரது பாஸ்போர்ட் பெறப்பட்டு அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட முத்திரைகள் ஆய்வு செய்யப்பட்ட வேளையில் தான் இவர் மே மாதம்
இந்தியாவுக்கு சென்று ஜூன் மாதத்திலே மீண்டும் திருப்பி இலங்கை வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர பல்வேறுபட்ட சர்ச்சைகள் நிறைந்த காலகட்டம் என்று சொல்லப்படுகின்ற காலகட்டங்களிலே இவரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்ற அந்த காலப்பகுதியிலே சுரேஷ் சலே எந்த நாட்டுக்கும் செல்லவில்லை, அவர் இலங்கையில் தான் இருந்திருக்கிறார் என்கின்ற விடயம் பல்வேறுபட்ட சாட்சிகளால் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பிலே ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகாசி கேரத் மன்றிலே தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற கேமஸ்ரீ பிரசாத்திடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே அவர் சுரேஷ் சலே ஒரு சந்திப்பு ஒன்றை 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டார் என்பது போன்று சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அவர் வழங்கியிருக்கின்ற சாட்சியத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற வழியில் இவர் ஏதோ ஒரு செயற்பாட்டுக்காக இந்த சந்திப்பை கூட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார் என்று இன்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கேமஸ்ரீ பெர்னாண்டோ தொடர்ந்து அங்கே சாட்சி வழங்கிய வேளையிலே இராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்கா 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றுவதற்கு ஒரு சிறிது நாட்களுக்கு முன்னர் தன்னை தொடர்பு கொண்டு சுரேஷ் சலே உங்களை சந்திக்க விரும்புகிறார், அவரை சந்திக்க முடியுமா என்பது போன்று ஒரு கேள்வி இவரிடம் கேட்கப்பட்டதாகவும் அவர் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சாட்சி வழங்கியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. பாருங்கள், இராணுவ தளபதி உடந்தையாக இருந்திருக்கிறார், பிரதான பாதுகாப்பு செயலாளர் உடந்தையாக இருந்திருக்கிறார், இவர் சிஐடி அதிகாரியாக இருந்த சுரேஷ் சலே இவ்வாறான விடயங்களை திட்டமிட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த இரண்டு சந்திப்புகளுமே போதுமான விடயமாக இப்பொழுது அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்று சொன்னால் பல்வேறுபட்ட நபர்களிடம் சாட்சிகள் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு சமர்ப்பணங்களாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திலே சமர்ப்பணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே சட்டமா அதிபர் திணைக்களம் இப்பொழுது சுரேஷ் சலே சார்பிலே சுரேஷ் சலேயின் கைதை நியாயப்படுத்தி தங்களது வாதங்களை, தங்களிடம் இருக்கின்ற விசாரணை செய்யப்பட்ட விசாரணை கோப்புகளை இப்பொழுது நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து வருகிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை வெளிக்கொண்டு வந்தவர் ஆசாத் மௌலானா. ஆசாத் மௌலானா தனது சாட்சியத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த திட்டங்கள் யாவற்றையும் வகுத்தவர் சுரேஷ் சலே தான். சுரேஷ் சலே தான் சகலரையும் தொடர்பு கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பான திட்டங்களை விவரித்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் சுரேஷ் சலே தான் இங்கு இல்லை, ஜனவரி மாதமே தான் இந்தியாவுக்கு பயணமாகி இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கின்ற வேளையில் இவர் இந்த இராணுவ தளபதி அழைத்து தெரிவித்தது இந்த ஈஸ்டர் தாக்குதலை அண்மித்த கால பகுதியில். எனவே இது ஒரு சந்தர்ப்பம், இவர் இலங்கையில் தான் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒருவர் இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள முடியாது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஆசாத் மௌலானாவின் சாட்சி இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒன்றாக இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. ஆசாத் மௌலானா தெரிவித்த சாட்சிகளிலே அவர் இலங்கையில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவரது கடவுச்சீட்டில் இருக்கின்ற அந்த ஸ்டாம்ப் காட்டி கொடுத்து விட்டது அவர் இலங்கையில் தான் இருந்திருக்கிறார். எனவே இவர் மிக மிக ஒரு பொய் ஒன்றினை சொல்லியிருக்கிறார் என்றும், தனது கடவுச்சீட்டை மறந்து இவர் தனது பயண தேதிகளை மாற்றி சொல்லியிருக்கிறாரா என்பது போன்றும் இப்பொழுது பேசுபொருள் ஆகியிருக்கிறது. இதே வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு வைத்திருப்பார்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பெரிய பிரபலங்கள் எல்லாம் இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு தான் வைத்திருப்பார்கள். ஆனால் சுரேஷ் சலே தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார், தான் மலேசியாவிலிருந்து திரும்பி வந்ததன் பிற்பாடு தனது ராஜதந்திர கடவுச்சீட்டு வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி. ஆனால் அதனது போட்டோ காப்பி பிரதி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சட்டமா அதிபர் திணைக்களத்திலே விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போட்டோ காப்பி பிரதிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றில் ஒரு சில மாற்றங்கள் இருப்பதாகவும் முழு பக்கங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் இன்று சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட வேளையில் அங்கிருந்த சுரேஷ் சலேயின் சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள், வேண்டுமானால் ராஜதந்திர கடவுச்சீட்டை நாங்கள் மன்றிலே சமர்ப்பிக்கின்றோம் என்று. எப்படி இவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்று ஒரு கேள்வி சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்திருக்கிறார், தனது பாஸ்போர்ட் வெளிவார அமைச்சிலே கொடுக்கப்பட்டு விட்டது என்று. அப்படி கொடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்டை எப்படி மன்றில் இவர்களால் சமர்ப்பிக்க முடியும் என்றும், இவர்களது கைகள் சுத்தமற்றவை என்றும், இவர்கள் மாறி மாறி பொய் சொல்கிறார்கள் என்பது போன்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் இன்றைய தினம் கடுமையான வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது தவிர ஆசாத் மௌலானாவிடம் சிஐடி பிரிவினர் சென்று பெற்ற வாக்குமூலம் இப்பொழுது சாட்சியாக இருக்கிறது. எனவே அந்த வாக்குமூலத்தையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களம் இன்றைய தினம் தனது சமர்ப்பணங்களை மிக ஆணித்தரமாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதிலிருந்து பார்க்கின்ற வழியில் சுரேஷ் சலே
மிக மிக பயங்கரமான இந்த ஈஸ்டர் தாக்குதலை முன்னின்று நடத்தினார் என்பது நிரூபணம் ஆகும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த வழக்கு விசாரணைகளை திசை திருப்புவதற்கு சுரேஷ் அலி எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டார் என்பது தொடர்பாகவும் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் ஒரு அறிக்கை மிக மிக ஆணித்தரமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் ஒரு போலீஸ் அதிகாரி அளித்திருக்கின்ற, அதாவது முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் அளித்திருக்கின்ற ஒரு சாட்சியமும் மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த புலஸ்தீனினுடைய மரணம், இந்த மரணத்தின் பிற்பாடு மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த DNA ரிப்போர்ட் 3 தடவைகள் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, அதன் பின்னணியில் சுரேஷ் அலே இருந்திருக்கிறார். சுரேஷ் அலேயின் ஒப்புதலின் பேரில் தான் அது 3வது தடவையாகவும் அந்த DNA பரிசோதனை எடுக்கப்பட்டு அவர் இறந்து விட்டார் என்று நிரூபிக்கும்படி சுரேஷ் அலே சொல்லியிருக்கிறார் என்ற விடயமும் இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இறந்து விட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா என்பது இன்று வரை தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்ற வழியில் அவர் இறந்து விட்டார் என்று சொல்வதற்காக 3வது தடவையாக இவர் இவ்வாறான செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் என்றும், அந்த அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு சுரேஷ் அலே இறந்து போனதாக சொல்லப்படுகின்ற முன்னாள் டிஐஜியோடு அந்த ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருக்கிறார் என்கின்ற விடயமும் இன்றைய தினம் மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர சுரேஷ் அலே தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் மன்றிலே சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றின் அடிப்படையிலே பல்வேறுபட்ட விளக்கங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சமர்ப்பணமாகி இருக்கிறது என்பது மட்டும் உண்மையாக இருக்கிறது. இன்று மன்றிலே மிகவும் காரசாரமாக இந்த விவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் இந்த விவாதம் நாளைக்கும் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நாளைய தினம் என்ன இடம்பெறப் போகிறது, சுவாரஸ்யமான பல விடயங்கள் காத்திருக்கின்றன. நாளைக்கு அந்த தொடர்பான தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம். சரி, அடுத்த விடயத்துக்கு வரலாம். இந்த கம்பன்பில தெரிவித்திருக்கின்ற கருத்து, அதாவது உதயகம்பன்பில தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் என்னதான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இலங்கையில் இருந்தாலும் கூட இந்த இலங்கையை இப்பொழுது ஆட்சி செய்பவர்கள் யார் என்று சொன்னால், அவர் முதலாவதாக தெரிவித்திருக்கிறார் டில்வின் சில்வா, ஜேபிபி கட்சியைச் சேர்ந்த டில்வின் சில்வா முதலாவது நபராகவும், அடுத்தவர் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நியாயம் வேண்டி போராடி வருகின்ற கர்தினால் மல்கம் ரஞ்சித், அவர் தனது ஆலயத்தில் இடம்பெற்ற அந்த மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுத்து வருகின்ற மல்கம் ரஞ்சித் இந்த பட்டியலில் 2வதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். 3வதாக இருப்பவர் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கும்பலை வழிநடத்துகிறார் என்று சொல்லப்படுகின்ற கஞ்சிப்பானை இம்ரான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கஞ்சிப்பானை இம்ரான் விவகாரத்தில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், இந்த தெய்வேந்திர முனையில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயத்தில் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வு தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்காக அந்த காவடி ஆட்டத்தை ரத்து செய்வதென்று போலீஸ் தரப்பு தீர்மானம் எடுத்திருந்தது. எனவே அந்த போலீஸ் தரப்பு எடுத்திருக்கின்ற அந்த தீர்மானத்துக்கு எதிராகத்தான் இப்பொழுது இந்த எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால், யார் இந்த நாட்டை ஆட்சி செய்வது, அதாவது பாதாள உலக குழுவினர் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறார்களா, அவர்கள் தான் தீர்மானங்களை எடுக்க போகிறார்களா, அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனை காரணமாக ஒரு காவடியாட்டம் தடை செய்யப்படுகிறதா என்பது போன்று எதிர்க்கட்சிகள் இப்பொழுது கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் உதயகம்பன்பில தூக்கி பிடித்துக் கொண்டு இன்றைய தினம் வந்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், பல்வேறுபட்ட விடயங்களிலே மூக்கை நுழைப்பவர் தான் உதயகம்பன்பில. அவர் இந்த விடயத்திலும் தானாக வந்து மூக்கை நுழைத்திருக்கிறார் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச காலத்திலே கட்டப்பட்ட பல்வேறுபட்ட ஜனாதிபதி மாளிகைகள், அதே வேளையில் இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட வாகனங்கள் பல்வேறுபட்ட அரச பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தன. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு பணிபுரிகின்றவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் அந்த வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 28 வாகனங்கள் எங்கே என்று இதுவரை தெரியாதாம். ஏனென்று சொன்னால், யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறோம் என்ற பதிவுகள் இல்லை. ஆனால் செயலகத்திலிருந்து அந்த வாகனங்கள் புறப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனங்கள் மீளவும் திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் பலருக்கு தெரியும், ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா பதவியேற்ற ஒரு சில தினங்களிலேயே அந்த வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த 28 வாகனங்களும் எங்கே போயின என்கின்ற மர்மம் இன்று வரை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த மஹிந்த ராஜபக்ச காலகட்டத்திலே பல்வேறுபட்ட இடங்களிலே கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகைகள், இந்த ஜனாதிபதி மாளிகைகளுக்கு
ஒரு வருடத்துக்கு 3,30,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே 3,089 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இது யாருடைய பணம்? நாடு வங்குரோத்து நிலைமையில் சென்று கொண்டிருக்கின்ற வழியில் ஜனாதிபதி தனது சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் கட்டப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி செயலகங்களுக்கு இவ்வாறான பணியமர்த்தப்பட்ட நபர்களுக்கு இந்த வீடுகளில் தங்குவதற்குரிய இடமும் மின்சார கட்டணம் மற்றும் செலவுகளாக அரச நிதியிலிருந்து 3,30,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பது இப்பொழுது விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய நிதி, எதனால் இந்த விடயம் ஏற்பட்டது என்பது தொடர்பாக இப்பொழுதுதான் விசாரணைகளை சிஐடி ஆரம்பித்திருக்கிறது. எனவே இவை தொடர்பாகவும் இவற்றுக்கு யார் யார் உத்தரவிட்டார்கள் என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விசாரணைகள் சிஐடியினால் மேற்கொள்ளப்படுகின்றன. இவற்றின் பின்னணியில் மஹிந்த ராஜபக்சே இருக்கிறார் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் ஒரு அரசன் அந்தந்த மாவட்டங்களில் வந்து தங்கியிருந்து அந்த நிலைமைகளை ஆராய்வது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். ஆனால் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக கட்டப்பட்ட இந்த ஜனாதிபதி மாளிகைகளுக்கு இவ்வாறான ஒரு செலவு தேவைதானா என்பது தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அதே வேளையில் இந்த மாளிகைகள் அரசு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது அரசாங்கம் பதவியேற்று 2 வருடங்கள் நிறைவாகின்ற இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் இந்த மாளிகைகள் வேறொரு தேவைக்காக பயன்படுத்தப்படவில்லை என்கின்ற விடயமும் இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.